மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 22/12/2025 சமத்துவ கிறிஸ்துவ விழா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவனர் தளபதி விஜய் அவர்கள் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல நடத்துறார். இவர் கட்சிக்கு பெரியார முன்னிறுத்துறார். பெரியார முன்னிறுத்தினா பெரியார் மூட நம்பிக்கையை ஒழிக்கோன்னு சொன்னவரு. அப்படி மூட நம்பிக்கை ஒழிக்கோன்னு சொன்ன பெரியார இவரு கட்சியில வச்சுக்கிட்டு அங்க ஒரு மீட்டிங்ல பேசுறப்போ ரெவரண்ட் ரமேஷ்குமார் IMPC பிரசிடென்ட் அவர் என்ன பேசுறாரு சொல்லி சொன்னா, ஒரு ஆராதனை கூட்டத்தில் இருக்கிறப்போ ஒருவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனவர் அங்க இருந்தார். அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவருக்காக நான் ஆராதனை கூட்டத்துல கலந்துகிட்டு அவர்கிட்ட என்ன சொன்னா, அடுத்த ஆராதனை கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை தீர்வாகிவிடும் சொன்னாராம். மறுபடியும் ஒரு ஆராதனை கூட்டம் நடக்கிறப்ப அந்த மணவாளன், அவர் சொல்ற வார்த்தை, அந்த மணவாளன் தனது மனைவியோடு வந்து என்ன சொன்னார்னு சொன்னா, டாக்டர் அவர்கள் நீங்கள் உயிர் பிழைக்க மாட்டீர்கள், இறந்து விடுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. உங்க ஆராதனை கூட்டத்துல கலந்துகிட்டு வந்த பிற்பாடு என்னோட கிட்னி சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்றார். இது ஒரு மூட நம்பிக்கையா இல்லையா? இதை விஜய் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார், ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ரெண்டாவது, எடின்புரோ மாகாணத்திலிருந்து பாஸ்டர் கெர்வின்கிறவர் அவரு கூட்டத்துல பேசுறார். அவரு என்ன பேசுறாருன்னு சொல்லி சொன்னா, நான் என்னுடைய ஆராதனை கூட்டத்துல எங்க இருக்கிறாருன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெரிலாண்டுங்கிற மாகாணத்துல ஃபெட்ரிக் அப்படிங்கிற சிறிய பகுதியில ஒரு ஆராதனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த ஆராதனை கூட்டத்துல ஒருவர் கையங்காலு நடக்க முடியாம ஒரு 4-5 பேர் தூக்கி கொண்டுகிட்டு வந்து அங்க உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கிறப்போ கையில ஒரு குச்சி வச்சிருந்தாரு அப்படின்னு அவர் சொல்றார். இதுலதான் ஹைலைட் என்ன சொல்லி சொன்னா, அந்த ஆராதனை கூட்டத்துல வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாரு இவரு கெர்வின், பாஸ்டர் கெர்வின்கிறவர் அந்த ஆராதனை கூட்டத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஏசு இறங்கி வந்தாருன்னு சொல்றாருங்க. ஏசு இறங்கி வந்தாராம். அப்போ இவருடைய இறங்கி வந்ததை பார்த்துட்டு இவருடைய கை அந்த பெண்மணி மீது பட்டுதான். அந்த பெண்மணியினுடைய பெயர் சேனல்னு சொல்றார். அந்த பெண்மணி இது கை பட்டோன்னையும் அவங்க கைகால் நடக்க முடியாத தூக்கி கொண்டாந்து உட்கார வச்சவங்க, இவர் இயேசு வந்து பார்த்தேன்னு சொல்லி இவர் கை பட்டோனையும் அந்த உணர்ச்சியில துள்ளி குதிச்சு அந்த குச்சி தூக்கி விசிறிட்டாராமே. இத அவர் சொல்றார். விஜய் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இது ஒரு மூட நம்பிக்கையா தெரியலையா? அதோட அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த சேனலுங்கிறவங்க, நான் இனிமேல் வந்து நானே காரை ஓட்டிக்கிட்டு போய் ஐ கேன் டிரைவ் மை செல்ஃப் டு த கார், என்னோட குழந்தைய கூட்டிட்டு நான் மேல் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்றாரா. கைகால் நடக்க முடியாத கொண்டுகிட்டு வந்து போட்டதை இவர் இயேசு வந்து ஆவியா வந்து பார்த்தாராம். பார்த்ததுனால கைப்பட்டுதான் உடனே நடந்தான்னு சொல்றாங்க. இது ஒரு மூட நம்பிக்கையாக தெரியவில்லையா? விஜய் உட்கார்ந்து ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிறார். இதே மாதிரி நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க சில ஆராதனை கூட்டங்கள் நடத்துவாங்க. பைத்தியம் தெளிஞ்சிருச்சு, கைகால் நல்லா போச்சு, நடக்க முடியாத ஒண்டி கூட்டியாந்து போட்டோம், நாங்க சொன்னோன்னு நடந்தாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இந்த கிறிஸ்டியானிட்டி ஒரு ஆராதனை கூட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. இப்ப விஜய்க்கு முன்னாலேயே பேசுறாங்க. ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியருக்கு நல்லா போச்சுங்கிறார், ஒருத்தர் கைகால் நடக்க முடியாம கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சவங்களை எந்திரிச்சு நடக்கிறான்னு சொல்றார், துள்ளி குதிச்சு ஓடி நடந்தாருன்னு சொல்லி சொல்றார். இது ஒரு மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கையை ஆமோதிக்கிற மாதிரி விஜய் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இரண்டாவது, கிறிஸ்துவ சமஸ்துவ விழாவில் ஆற்காடு திவான் மிஸ்டர் நவாப் சதாம் அகமது உசேன் ஆசிப் அலிங்கிறவரு அவர் கலந்துகிட்டு பேசுறார். அதாவது சமத்துவனா அவங்களுடைய கிறிஸ்டியானிட்டி, இவர் முஸ்லீம். இவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய குழந்தைக்கு மெர்சின்னு பேரு வச்சேன் அப்படிங்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்டியன், ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன் பேரு வச்சேன்னு சொல்லி இந்த கூட்டத்தில் பேசுறார்.
அது பேர் வைக்கிறது எல்லாருமே வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஹைலைட்டா இல்ல. பிரம்மகுமாரிகள் இருக்கக்கூடிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய BK முத்துமணிங்கரை கூட்டிட்டு வந்து அவரையும் பேச வைக்கிறாங்க. இப்ப எல்லாரும் பேசினா சமத்துவ விழாவில் ஒரு இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியானிட்டி இந்த 3 மதமும் கலந்துகிட்டு சமத்துவ விழாவில் கலந்துகிட்டுங்க தான் அவங்களுடைய பேச்சும் நடவடிக்கையும். சமத்துவ விழானது அப்படித்தான். இப்ப எப்படி சமத்துவ பொங்கல் வைக்கிறாங்க இல்லையா இந்துக்கள் எல்லாம், அந்த சமத்துவ பொங்கல் வைக்கிற மாதிரி சமத்துவ கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25ஆம் தேதி வர்ற கிறிஸ்துமஸுக்கு இவங்க இன்னைக்கே பொங்கல் கொண்டாடுறாங்க. இதை எங்க நடத்துறாங்கன்னு சொல்லி சொன்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல நடத்துறாங்க. இதுக்கு QR கோடு போட்டவங்களை மட்டும்தான் உள்ள விடுறாங்க, மற்றவங்களுக்கு நாட் அலவுட். கடைசியா விஜய் பேசுறார். இவங்க சொன்ன கருத்தையெல்லாம் ஆமோதிக்கிறவங்க மாதிரி பேசிட்டு ஒரு குட்டி கதையை சொல்றார். தன்னுடைய சகோதரனை ஒருத்தர் ஏமாத்திட்டா, கடுமையான துன்பம் பண்ணா, கிணத்துதல்னா, வெந்திரிச்சு வந்தா, சகோதரனையும் காப்பாத்துனா நாட்டையும் காப்பாத்துனா, இது ஆற சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டு இருக்கின்ற அரசியல் கட்சியை பத்தி சொல்றார். அது அவர் சொல்றது இது ஒரு சமத்துவ விழாவில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட பேசுகிறார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். சமத்துவ விழாவில் அப்படி பேசியிருக்க வேண்டியது இல்லை. 2026 ஒரு ஒளி பிறக்கும், அந்த ஒளியில நம்ம எல்லாம் வெளிச்சமாயிருவோம். அந்த ஒளி ஒரு அதிதீன நம்பிக்கையை கொடுக்கும்னு பேசுறார். சரி, அதெல்லாம் கொடுக்கட்டுங்க. இவருடைய நாமக்கல் கிழக்கு மாவட்ட தாவேகா செயலாளர் செந்தில் நாதன் 2 நாட்களுக்கு முன்பு திருச்செங்கோடு கூட்டப்பள்ளியில இரவு 11 மணிக்கு மேல தாவேகாவினுடைய மாவட்ட மகளிர் அமைப்பாளர் வீட்டுக்குள்ள பூந்துட்டார். இது அங்க இருக்கிற ஊர்க்காரெல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனேயும் போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுனா அவரு பனியனோட வர்றார். இதாங்க நடந்த சமாச்சாரம். ஆனால் அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த பெண்ணுக்கு உறவினர்கள் தான். அவங்க எல்லாம் இவங்களை ஒரு நைய புடைச்சுதான் விடுறாங்க. இந்நேரத்துக்கு உங்க என்ன வேலை, ஏன் எங்க அந்த சகோதரி அந்த பெண்ணை பார்த்து எங்க மானத்தை கெடுக்கிறையா, ஊருக்குள்ள கொண்டாந்து அவனை உட்கார வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னா விஜய் என்ன பேசுறார்? மேடையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறார். உங்க கட்சிக்காரங்கிட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு பாருங்க. இனிமேல் நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு நீங்க சேலத்துல அடுத்து 28ஆம் தேதி 30ஆம் தேதி கூட்டம் நடத்துறா சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஒத்திகை பாக்குறதுக்கு எப்படி கூட்டத்தை கூட்டணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற பேசுற கூட போயிருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் நீங்க விஜயமங்கலத்துல நடத்தின கூட்டத்திலேயே இந்த கப்பிள்ஸா வந்தாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் கப்பிள்ஸா வந்தாங்க 20 to 30 வயசுக்குள்ளதான். அங்க மகளிர் தனியா பிரிச்சு விட்டுட்டாங்க, ஜென்ஸ் தனியா பிரிச்சு விட்டுட்டாங்க. அப்ப எல்லாம் ஆதங்கப்பட்டாங்க, நாங்கெல்லாம் ஜோடியா போய் உட்காந்துக்கன்னு சொல்லி. ஆனா காவலர்கள் விடல. இனிமேல் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணிட்டு சொன்னா இந்த கப்பிள்ஸ் எல்லாம் உட்கார்றதுன்னு சொல்லி போட்டு ஒரு பாக்ஸ் அடிச்சு கொடுத்துருங்க. அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதுல அவங்க அங்க உட்காந்துக்குவாங்க. நீங்க அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணா பரவாயில்ல. 2 பேர்த்து பிரிச்சு விட்டுட்டீங்க. இதுவரை அப்படித்தான் பண்டிகை. இனிமேல் அங்க அந்த மாதிரி சூழ்நிலை. நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லுவது அரசியல் பாதுகாப்பு கொடுக்கல, திமுக பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்றார். உங்க கட்சிக்காரர்கிட்ட இருந்து பெண்களை பாதுகாத்தா போதுங்கிற நிலைமையில தான் ஒரு கள்ள உறவு வச்சிருந்தாங்கன்னு சொல்லி நாடு கூட தம்பட்டம் படிச்சுட்டான். அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணீங்க? அவர் கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. நீக்கிட்டா சரியா போயிருமா? தமிழக வெற்றி கழகம் ஏதோ சின்சியரா இருக்குது, நேர்மையா இருக்குது, நண்பன் நம்பி எல்லாம் கரெக்டா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இது உங்க கட்சிக்கு பெரிய அவப்பெயர் இல்லையா? இதுக்கு ஏதாவது எங்க கட்சிக்காரர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அப்பகுதியில் இருக்கிற மற்றவங்களை யாராவது ஒரு வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்களா? விஜய் கட்சி விட்டு நீக்கி விட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதையே வேறொரு கட்சிக்காரன் பண்ணி இருந்தா மேடையில் எடுத்துக்கிட்டு ஆடுவாங்க. இப்படி நடந்துகிட்டா அப்படி நடந்துகிட்டா. இப்ப ஏற்கனவே ஆடி இருக்கிறாங்க எல்லாருமே. ஆனா இவங்க கட்சியிலையும் ஒழுக்க சீலர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த இருந்து கொண்டு இருக்கின்றார்களுக்கு ஒரே உதாரணம் தான் கூட்டப்பள்ளியில் நடந்த சம்பவம். இனிமேல் விஜய் அவர்கள் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த வார்த்தையை சொல்லுவார்? அடுத்த கூட்டத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.